கோதையின் பாமாலை 29. பகவானின் கைங்கரியமே உண்மையான பேறு, அதுவே நாங்கள் விரும்பும் பறை என்று ஆண்டாள் இப்பாடலில் தெளிவாக உணர்த்துகிறாள். சிற்றஞ்சிறுகாலே பகவானின் கடாட்சம் ஏற்படுவதற்கு முன் இருக்கும் இடைவிடாத நீண்ட தூக்கமானது அஞ்ஞானம் எனப்படும். பகவானின் கடாட்சம் ஏற்பட்ட பின் ஏற்படும் நீங்காத விழிப்புணர்வே ஞானம் எனப்படுகிறது. இதையே இப்பாசுரம் உணர்த்துகிறது. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேர் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். சிற்றம் சிறுகாலை என்று ஆரம்பித்து எங்கள் மற்ற காமங்களை நீயே போக்கி அருள்வாய் என்று முடிக்கின்றனர். விடியற் காலத்தில் உன் திருமுக மண்டலத்தை சேவிப்பதற்காக வந்து நின்றோம். பிறகு திருமுக மண்டலத்திலிருந்து உன் பொற்றாமரை திருவடிகளை பார்த்தோம். அப்பொற்றாமரை திருவடியையே போற்றினோம், சரணமாக அடைந்தோம். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து பாலையே உணவாக உண்ணும் ஆயர் குலத்தில் பிறந்து கறவைகளை ரட்சித்து அவைகள் வயிறு நிறைந்த பின் உண்ணுகிறவர்களான ஆயர் குலத்தில் அவதரித்த நீ எங்களின் பிரார்த்தனையை நன்றாக கேட்க வேண்டும். பறைகளை கொடுத்தாயிற்று, பூஜையையும் முடித்தாயிற்று, முழங்கிய வழிவாறு நெய் சேர்த்த சர்க்கரை பொங்கலையும் சாப்பிட்டாயிற்று. இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கண்ணன் வினவுவது போல் நோக்க அவர்களும் உடனே பதில் அளிக்கிறார்கள். இந்த பறையையா நாங்கள் கேட்டோம்? இந்த தோல் பறைக்காகவா நாங்கள் வந்தோம்? நாங்கள் வந்தது எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தொன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்ற கோரிக்கையை வைக்கத்தான் வந்தோம். நீ பரமபதத்தில் இருந்தாலும் இப்பூவுலகில் அவதரித்தாலும் நீயே எங்களுக்கு எல்லா உறவாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக அல்லாமல் லக்ஷ்மணனைப் போல் உன் ஒருவனுடைய மகிழ்ச்சிக்கே நாங்கள் உன்னோடு கூடி கைங்கரியம் செய்ய வேண்டும். ராமனை தவிர வேறொன்றும் விரும்பாத அனுமான் போல மற்றைய எங்கள் விருப்பங்களை எல்லாம் ஒழித்து கண்ணனான உன் கைங்கரியத்திலேயே ஈடுபாட்டுடன் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டாள் குழுவினர் வேண்டுகின்றனர். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.